ரெஸ்பெக்டிவ் யூசரில் போனதுக்கப்புறம் டைப்பிஸ்ட் இதுக்கு பில்லு கிளைம் பண்ணுறதுக்கு டி கோடு ML81N அப்படின்றத போட்டு என்டர் தட்டினா ஏற்கனவே என்ட்ரி பண்ணது வருது. இப்போ இதே பிஓ தான், இதுதான் பிஓ நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த பிஓ நம்பரில் தான் இந்த மாதத்துக்கு போட போகிறோம். வேலிடிட்டி இருந்துச்சுன்னா இதில் மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் என்ட்ரி சீட்டுன்னு ஒரு வெள்ளை கலர் பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் ரெட் கலரில் வந்துட்டு டைப் இது கேட்கும். இதில் வந்து இப்போ ஆகஸ்ட் டைப்பிஸ்ட் அவுட் சோர்சிங் பில்லு, இப்போ இது அக்டோபர் மாதம் அனுப்ப போகிறதுனால அக்டோபர்னு டைப் பண்ணிவிட்டு 24 டைப்பிஸ்ட் அவுட் சோர்சிங் பில் கிளைம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பேசிக் டேட்டான்றதை கிளிக் பண்ணணும். இதில் சர்வீஸ் லொக்கேஷனோட, அதாவது எந்த சர்க்கிளுக்காக உள்ளதோ அந்த கால் சென்டர் டைப் பண்ணணும். இப்போ எஸ்சி ஆஃபீஸ்ன்றனால எஸ்சியோட கால் சென்டர் பண்ணணும். இப்போ நமக்கு இப்போ இதுக்கு 22300001 போட்டு ஒரு என்ட்ரு. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் பில் நம்பரு, பில் நம்பரே இல்லை, டேட்டு 12/11/24 அக்டோபர் பில்லு. ரெஃபரன்ஸ் டைப் பண்ணிட்டு ஒரு என்டர் தட்டுங்க. லாங் டெஸ்ட்ல சர்டிஃபிகேட் என்க்ளோஸ்டு அப்படின்னு போட்டுங்க. இதுக்கப்புறம் கீழே ஒரு பட்டன் இருக்கும் சர்வீஸ் செலெக்ஷன் அப்படின்னு, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா அந்த பிஓல அவங்க போட்ட டீட்டெயில்ஸ் என்ட்ரிலாம் காமிக்கும். இப்போ அக்டோபர் அப்படின்ற லைனை செலக்ட் பண்ணிட்டு சர்வீஸ் அப்படின்ற செலக்ட் பண்ணோம்னா மொத்தமாக பிஓ போட்டது ஒரு மந்த்துக்கு எவ்வளோ மேக்ஸிமம் அலோடோ அதை போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம கிளைம் பண்ண போகிற பில்லு படி என்ன குவான்டிட்டியோ அதை எடிட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பில்லு சர்டிஃபிகேட் படி 9719 அதை போட்டு என்டர் தட்டினோம்னா அந்த அமௌண்ட் வந்துடும். இந்த அமௌண்ட்டை செக் பண்ணுறதுக்கு வேல்ஸ்ன்றதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம்னா நம்ம அமௌண்ட்டோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கணும். ஓகே அப்படின்னா சேவ் கொடுத்துட வேண்டியதான். இந்த நம்பரை நோட் பண்ணிக்கணும். 100ன்னு ஆரம்பிக்கிறதுல இதுதான் இஆர்பி சர்வீஸ் என்ட்ரி ஷீட் நம்பரு. அதை சொல்லி இது பண்ணிக்கணும். இது வேணா வர இதுதான் வேணும். மறுபடியும் இது சேவ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எடிட் மோடுக்கு போங்க. ரிலீஸ்னு ஒன்று கொடுக்கணும். ஆக்சுவலாக கவுண்டர் சென்ட் கொடுக்கணும். ஒன்று ஜென்ரல் இதில் கொடுக்கலாம், இல்லைன்னா இதில் ரிலீஸ் கோடு போனோம்னா நம்ம சர்க்கிள் கோடு என்னன்றது செலக்ட் பண்ணணும். D2 வரும். செலக்ட் பண்ணிட்டு ஒரு டிக் கொடுக்கணும். கொடுத்துட்டு மஞ்சள் கலர் வரும். இப்போ சேவ் கொடுத்தோன்னே பச்சை கலராக மாறுதான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த நம்பரை நோட் பண்ணிட்டு அந்த ஏபிஎஸ்ல சொல்லிடணும். நோட் பண்ணி கொடுத்துடணும்.